என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பல முறை சொல்லியாகிவிட்டது. ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பயிற்சி ஒன்றுதான் வெகுகாலமாக நடைபெற்று வருகிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் ஜாதி மத பேதமில்லாமல், அவர்கள் மதபேதமில்லாமல், ஜாதி இல்லாமல் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இந்த ஆசனத்தை பழகிக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து இந்த ஆசனத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நம்ம ஆச்சரியப்படத்தக்க விஷயம். அங்கே ஒருவர் ஒரு நாளைக்கு ஆசனம் செய்வதற்கு 12,500 ரூபாய் செலுத்த தயாராக இருக்கிறார். ஒரு நாளைக்கு. இப்படி 4 வருஷம் 5 வருஷத்துக்கு சேர்த்து ஹாங்காங்கில் பணம் கட்டுகிறார்கள். அவர்களுக்கு நான் வகுப்பு எடுக்கும் பொழுது கேட்டேன், ஏன் இவ்வளவு ரூபாய் செலுத்துகிறீர்கள் என்று. நாங்கள் எங்கே செலுத்துகிறோம்? நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு கம்பெனிகளிலும், பல்வேறு கம்பெனிகளிலும் வைஸ் சேர்மன். எங்களுடைய ஆரோக்கியம் கெட்டுவிட்டால் அந்த கம்பெனியுடைய ஆரோக்கியம் கெட்டுவிடும். ஆகவே கம்பெனியே இருந்து கட்டுகிறார்கள். நாங்கள் இங்கே காலையிலும் மாலையிலும் ஆசனம் செய்து ஒரு சான்றிதழ் வாங்கி சென்றால்தான் அங்கே எங்களை அலுவலகத்தில் உள்ளே செக்யூரிட்டி அனுப்புவான். அந்த நிலையில் இன்றைக்கு யோகாசனத்துக்கு பெரும் மதிப்பு வெளிநாட்டிலே இருக்கிறது. ஆகவே அதுபோன்று இங்கே உமா மகேஸ்வரி 12ஆம் வகுப்பு 17 வயது, சுதீக்ஷா 7ஆம் வகுப்பு 12 வயது ஏகபாத சக்கராசனத்தை செய்யப் போகிறார்கள். என் மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு ஏகபாத சக்கராசனத்துக்கு வாருங்கள். முதலில் வலது கால், ஏகபாத சக்கராசனம் பாருங்கள். உடல் கலம் இடது கால் 2 கைகளுடைய உதவியால் தாங்கி முதுகை வளைக்கிறார்கள். பாருங்கள், இதெல்லாம் வெகு நாள் செய்தால்தான் செய்ய முடியும். ஒரே நாளிலோ 6 மாதத்திலோ வந்து விடாது. ஆரம்ப கட்டத்தில் முதுகிலே ஒரு துணியை போட்டு 2 பேர்கள் 2 பக்கம் இருந்து தாங்கி பிடித்து கொள்ள வேண்டும். கால் கைகள் பலம் பெற்றுவிடும். அதற்கு பின்னால் அவர்களாகவே இது போன்ற ஆசனத்தை செய்வார்கள். ஆகவே இது போன்ற ஆசனம் செய்வதற்கு பொறுமை வேண்டும். இந்த ஆசனத்தை பிறர் உதவி கொண்டு தான் ஆரம்பத்தில் செய்ய வேண்டும். முதுகிலே துண்டை போட்டு 2 பேர் நின்று கொண்டு அப்படியே மெதுவாக தூக்கணும். ஒரு மாதம் செய்தால் பிறகு அவர்களுக்கு கை கால்கள் பலம் வந்துவிடும். தனியாகவே செய்யக்கூடிய நல்ல திறன் மாணவர்களுக்கு வந்துவிடும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். ஏகபாத சக்கராசனம். காலை சற்று அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். செய்யுங்கள். வளைங்கள். பொறுமையாக அமைதியாக இது போன்ற ஆசனங்களை செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் சற்று கடுமையான ஆசனங்கள். நின்று கொண்டு சக்கராசனம் செய்வது என்பது கடினம். எல்லாரும் படுத்துக்கொண்டு தான் சக்கராசனம் செய்வார்கள். இவள் நின்று கொண்டே சக்கராசனத்தை செய்கிறார்கள். முதுகு அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துவிட்டது. சாதனையாளர்கள். காலை தூக்க. தூக்க முடியாவிட்டால் அப்படியே விட்டு விடலாம். சங்கடப்பட வேண்டாம்.
மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்க. இது சற்று கடினமான ஆசனம் கூட. நான் ஏற்கனவே சொல்லபடி ஆரம்ப கட்டத்தில் இருவர் முதுகிலே துண்டை போட்டு தூக்கி இவர்களை பழக்கப்படுத்த வேண்டும். அவர்கள் கையில் கால் பலம் பெற்ற பிறகு அதை விட்டுவிட வேண்டும். தானாகவே செய்வார்கள். மெதுவாக இறக்குங்கள். நேராக வாருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் செய்யுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். பழக பழக அவர்கள் தனியாக செய்யக்கூடிய நிலைக்கு வந்து விடுவார்கள். கால் முட்டு, பந்துக்கிண்ண முட்டு, கைகள் இவைகளெல்லாம் பலன் பெறும். டிஸ்க் ப்ரொலாப்ஸ் என்பார்கள். அடிமுதுகு தண்டு விலகிவிட்டு என்பார்கள். கழுத்திலே எலும்பு விலகிவிட்டது என்று சொல்வார்கள். இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தை செய்வதன் மூலமாக ஆப்ரேஷனிலிருந்து நாம் தவிர்க்க முடியும். அதிகப்படியான செலவு, ஆஸ்பத்திரி செலவுகளை குறைக்க முடியும். மெதுவாக இறக்குங்கள். பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது போன்ற ஆசனங்கள் பல்வேறு முதுகு பிரச்சனை, கழுத்து பிரச்சனை, முதுகுத்தண்டு பிரச்சனை, நுரையீரல் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் நீக்கப்படுகின்ற காரணத்தினால் இது போன்ற ஆசனங்களை ஆசிரியர்களை வைத்து கொண்டு பழகி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிரமங்களை நீக்கி அவர்கள் என்றும் ஆரோக்கியமாக வாழ வழிகாண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் தமிழர், எல்லோரும் இந்தியர், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம் என்ற நிலைக்காக பாடுபட்ட தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத், பெருந்தலைவர் காமராஜர் இவர்களெல்லாம் பட்ட பாடுகளை எண்ணி பார்த்தால் இன்றைய இளைஞர் சமுதாயம் தங்களுடைய வழிமுறைகளை, தங்களுடைய துடிப்புணர்வுகளை மாற்றியமைத்து கொண்டு எல்லோரும் ஓர் குலமாக, தமிழகத்திலே எல்லோரும் தமிழர்களாக, இந்திய திருநாட்டில் எல்லோரும் இந்தியர்களாக விளங்க உத்தமர் காந்தியடிகள் போதித்த அந்த அணுகுமுறையை மேற்கொள்வார்கள் என்றே நான் நம்புகிறேன்.